ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய செயல்களையும் அவர் தமது சித்தத்தின்படியாக உங்களில் ஒவ்வொருவரிலும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று அநேக விருப்பங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக செய்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக முயற்சிகளும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை அநேகருடைய விருப்பங்களும் செய்கைகளும் நிறைவேறாத பட்சத்தில் அநேகர் வேதனையோடும் கண்ணீரோடும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் தேவன் அவர் எப்படியாக அந்த செய்கையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறார் என்று இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவருடைய தயவுள்ள சித்தம் உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய செய்கைகளையும் தேவன் உண்டாக்குகிறது மாத்திரமல்ல, இந்த புதிய மாதத்தில் உங்களில் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய தயவுள்ள சித்தம் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய செயல்களையும் அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது என்று நீங்கள் இந்த புதிய மாதத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் தமது சித்தத்தின்படி உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய செய்கைகளையும் இந்த புதிய மாதத்தில் நிறைவேற்றி தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தேவன் தம்முடைய விருப்பத்தை உங்களில் நிறைவேற்றுகிறார். வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுக்கு தேவன் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் சிறியவராக இருந்தபோது தேவன் தரிசனமாகி என்னிடத்தில் என்ன கேட்க விரும்புகிறாய் என்று கேட்டபோது சாலமோன் ஞானத்தை விரும்பி கேட்டிருக்கிறார். அதுபோல தேவனுடைய விருப்பம் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று, அவர் ராஜாவாக மாற வேண்டும் என்று தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி சிறு வயதிலே அவரை ராஜாவாக மாற்றி அவரை ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அதுபோல தேவனுடைய சித்தத்திற்கு தயவுள்ள சித்தத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் தம்முடைய விருப்பத்தையும் தம்முடைய செய்கையும் உங்களில் உண்டாக்கி அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்று அநேக மனிதர்களுடைய விருப்பங்களையும் செய்கைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மறந்து தேவனுடைய விருப்பத்துக்கும் அவருடைய செய்கைக்கும் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் மெய்யாகவே அவருடைய தயவுள்ள சித்தம் உங்களில் நிறைவேற அவர் மெய்யாகவே அவர் உங்களுக்காக உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய விருப்பத்தை உண்டாக்கி அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மனிதனுடைய விருப்பங்களும் செய்கைகளும் மிகவும் குறைவான அளவு, ஆனால் தேவனுடைய விருப்பம் உங்களில் ஒரு பெரிதான அளவில் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அப்படிதான் சாலமோனுடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பமும் அவருடைய செய்கைகளும் பெரியதாக இருந்து அந்த மனிதனை ராஜாவாக மாற்றி அவனுக்கு ஆஸ்திகளையும் செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஞானத்தையும் மிகுதியாக அவருடைய வாழ்க்கையில் சாலமோனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்தார். அதுபோல் நீங்களும் அவருடைய தயவுள்ள சித்தத்துக்கு இந்த புதிய மாதத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய செயல்களையும் உங்களிலே உண்டாக்கி அதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய தயவுள்ள சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காய் புதிய நாளுக்காய் இந்த மாதத்தின் முதல் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதில் இந்த 12 மாதங்களையும் உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உம்முடைய விருப்பங்களையும் உம்முடைய செயல்களையும் எங்களுக்குள்ள நீர் செய்தீர். அதற்காய் நன்றி. இந்த புதிய மாதத்திற்கு கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய விருப்பத்தின்படி உம்முடைய செயல்களையும் எங்களில் உண்டாக்கி உம்முடைய தயவுள்ள சித்தத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தயவுள்ள சித்தம் உம்முடைய விருப்பம் உம்முடைய செய்கைகள் உண்டாக்கப்படுவதாக, அது நிறைவேறக்கூடியதா இந்த மாதத்தில் நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.